வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். கிராஜுவலாக நம்ம சேனல் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்குது. நம்ம இப்போது 300 சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டிட்டோம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போடுற வீடியோ வந்து நோட்டிஃபை ஆகும். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தேர் வெரி கைண்ட் எனஃப் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேறு எந்த படம்லாம் வந்து பேசலாம், எந்த கதையை வந்து சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் என்னென்ன குறைலாம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக நான் வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ தான் வந்து இந்த கதையெல்லாம் சொல்ல கற்றுக்கிட்டேன் அப்படின்றனால வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு போகிற போக்கில் வந்து கண்டிப்பாக வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து நல்லா சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ தான் நிறைய விதமான வந்து ட்ரெயின் ஏரரில் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்குது, மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆக்ஷன் திரைப்படம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வந்து ஒரு பெரிய படையை வச்சுருக்க ஒரு ராஜா ஒரு குட்டி ராஜ்யத்தை வந்து அடையணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் வந்து ஒரு 300 பேர் எதிர்த்து ஒரு போராட்டத்துக்குள்ளே இறங்குறாரு. கடைசியில் அந்த போராட்டம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையுமே. ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட பேர் 300. வெல்கம் பேக் டு மூவிஸ் இன் தமிழ். படத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து ஒருத்தர் வந்து கதை சொல்கிறாரு. அதாவது வந்து என்ன நடந்தது அப்படின்றத ஒரு உருக்கமாக கதை சொல்கிறாரு. இது ஸ்பாட்டா வந்து ஒரு குழந்தையாக பிறந்ததுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்றத காட்டுறாங்க. ஸ்பாட்டாவில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய கொண்டு போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அந்த குழந்தை கரெக்டான ஹைட்டு, சைஸு, வெயிட்டில் பிறந்திருக்கா, அதுக்கு ஏதாவது ஊனம் குறை ஏதாவது இருக்கா அப்படின்னு வந்து கவனித்து பார்ப்பாங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா அந்த குழந்தைய அங்கேயே தூக்கி போட்டுவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 வயசுலேயே அந்த குழந்தை பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சண்டை பயிற்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுலேயும் வந்து ஃபர்கிவ்லாம் கிடையாது, அடி பின்னி பெடல் எடுப்பாங்க. அந்த அளவுக்கு மோசமான ட்ரைனிங்கை வந்து 5 வயசில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. 7 வயசில் வந்து அவனை வந்து ஒரு பிட் ஆஃப் ஹெல்குள்ளே வந்து தூக்கி போடுவாங்க. அந்த இடத்துல அவன் என்ன வேணால் சொல்லலாம், சர்வைவ் ஆக, ஏன் கொலை கூட பண்ணலான்ற அளவுக்கு வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு தள்ளிடுவாங்க அந்த பையனை. அவன் டீனேஜர் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு அடித்தனம் இரும்பு ராட்டில் அடிப்பாங்க. அதாவது அவனுக்கு வலி தெரியக்கூடாதுன்னு அடி அடிப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவனை வந்து காட்டுக்குள்ளே அனுப்புவாங்க. காட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு கொடிய மிருகத்தை கொண்டுட்டு திருப்பி அவன் வந்து வரும்போது தான் வந்து அவன் ஒரிஜினல் ஸ்பாட்டாவாக இருப்பான், ஒரிஜினல் ஆம்பளையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பாங்க. இல்லைனா வரவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமாக பனி போயிடுது. அப்போது ஒரு பையன் வந்து காட்டுக்குள்ளே அனுப்பிடுறாங்க. ஒரே ஒரு ஈட்டி மட்டும் கோமனை மட்டும் கட்டிக்கிட்டு உள்ளே போயிடுறான். அங்கே ஒரு பெரிய உல்ஃப் இருக்குது, கருப்பு கலரில் சும்மா பயங்கரமாக வெறித்தனமாக இருக்குது. ஒரே கடியில் வந்து அவன் தலையை கொய்துரும் பொழுது அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அந்த உல்ஃபு. பார்த்துட்டு அப்படியே பின்னாடி நடக்கிறான். அந்த சின்ன 2 மவுண்டெயினுக்கு அதில் ஒரு சின்ன கேப் இருக்குது. அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிட்டு அப்படியே அதை திரும்பி பார்த்துட்டு அதுக்கு நோக்கி நடந்து போயிட்டே இருக்கான். அந்த உல்ஃபும் அப்படியே பின்னாடி பொறுமையாக நடந்து வருது. ஒரு பால் டக்குன்னு எகிறான், அதுவும் எகிறது இவன் வந்து படுத்துடுறான். அந்த உல்ஃபு மாட்டிக்குது. ஏந்து கரெக்டாக ஒரு ஃபார்மேஷனில் ஒரு குத்து, அவ்வளோதான். அதை கொண்டுட்டு அந்த உல்ஃபோட தோலை உரித்து எடுத்து மேலே போட்டு நாட்டுக்கு திருப்பி ஒரு ராஜாவாக வரான். அவன் தான் லியோனார்ட். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து எல்லா சோல்ஜர்ஸும் கேதர் ஆகிருக்காங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் ஒத்த கண்ணன்னு வச்சுக்கலாம். இவனை இந்த ஒத்த கண்ணை தான் வந்து கதையை வந்து சொல்லிகிட்டு இருக்கான். இந்த உல்ஃபை வந்ததை விட ஒரு பெரிய பீஸ்ட்டை கன்சிஸ்ட் ஆஃப் மென், ஹார்சஸ் எல்லாம் வந்து இப்போ படையாக வந்துட்டுருக்கு இந்த கிரீஸை நோக்கி. ஸோ இவங்க வந்து சண்டை போட வேண்டிய நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்றது தான் இந்த ஒத்தக்கண்ணை சொல்கிறான். இதை வந்து வர வச்சுக்கணும் நம்மளோட கிங் லியோனார்ட் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. தூரத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு படம் மாதிரி ஒரு குதிரையில் வந்து வேகமாக வராங்க. எதை நோக்கின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸை நோக்கி வராங்க. அந்த இடத்துல வந்த உடனே அப்படியே அந்த குதிரை அப்படியே மேலே நோக்கி அப்படியே எலும்புக்கூட வெளியே காட்டுறானுங்க. எதுக்கு இந்த எலும்புக்கூட காட்டுறானுங்க சத்தியமாக தெரியல. காட்டுறானுங்க. காட்சி ஒன்று என்ன பண்ணுறானுங்க, இங்கே வந்து நம்ம ராஜா வந்து அவரோட பையன் கூட வந்து சண்டை பயிற்சியில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணோம், எப்படி ஹானர் பண்ணோம் அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டுருக்கிறாரு அவர் பையனுக்கு. கரெக்டாக ராணிக்கிட்ட வந்துட்டு இந்த பெர்ஷியனோட தூதுவர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ராணியும் போய் ராஜா கிட்ட சொன்னோடனே ராஜா வெளியே வராங்க, ராணியும் வராங்க. வந்தவுடனே இந்த பெர்ஷியன் வந்து பேசலான்னு வாய் திறக்கிற மாதிரி டக்குன்னு ராஜாவோட தூதுவனாக இருந்தாலும் வார்த்தைக்கு அவன் தான் வந்து பொறுப்பு, தேவையில்லாத வார்த்தையை விட்டா அப்படின்வான். அது புரிஞ்சுக்கிட்டே உடனே அந்த ஸ்பீக்கரும் வந்து கொஞ்சம் அமைதியாக பேசுகிறான். பேசினுங்கும் போது எதுக்கடா நீங்கள் வந்து அப்படின்னு கேட்கும்போது பூமியும் தண்ணிக்கும் அப்படின்னும் போது டக்குன்னு ராணி வந்து அது 2த்துக்கும் இங்கே தேவையே இல்லை அப்படின்னோடனே டக்குன்னு இந்த தூதுவன் டென்ஷன் ஆகி ஒரு ஆம்பளைங்க பேசும்போது குறுக்கில் வரக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க. உடனே குயினோ உண்மையான ஆம்பளை பெற்றெடுக்கிறதே ஸ்பாட்டாக தாண்டா, பேசுகிறதுக்கு எங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்னாங்க. டக்குன்னு ராஜா வந்து செல் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க
அப்படியே பேசினே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த தூதுவனை அப்படியே பேசினே கொண்டு போகிறாங்க. தூதுவன் வந்து சொல்கிறான், எங்கள் ராஜா வந்து ரொம்ப பெரிய படை, அந்த படம் நடந்து வந்தாலே சும்மா அதிரும், நடக்கிறதுலே வந்து பூமி அதிரும், தண்ணி குடிக்க ஆரம்பித்தா ஒரு ஆறே வத்திடும், அந்த அளவுக்கு பெரிய படை, அவங்க கூட மோதாத, ஜஸ்ட் நீ சப்மிட் ஆகிற அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக கொஞ்சம் தண்ணியாக லேண்டும் கொடுத்துரு, அதனால் வந்து ராஜா வந்து சந்தோஷப்பட்டுருவார், ஸோ எங்களை முறைச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜா ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்படி அப்படி எல்லாரையும் வந்து கவனிக்கிறாரு, அவர் ஒய்ஃபை பார்க்குறாரு, எல்லாரையும் பார்த்து ஒரு மாதிரி ஆழ்ந்த சிந்தனையில் எங்களை அடிமையாக சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு வந்து திருப்பி அடுத்த வார்த்தை சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு அந்த தூதுவன் சொல்கிறான், பார்த்து பேசு கிங், நீ வந்து அடுத்த பேசுகிற வார்த்தை ரொம்ப 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 குரூஷியலான வார்த்தை, நீ தப்பாக பேசினா இதுதான் லாஸ்ட் வார்த்தை நீ ராஜாவாக பேசுகிறது அப்படின்னு சொல்லுவான். அவ்வளோதான், நம்மால் ரொம்ப யோசிச்சுட்டு திருப்பி அவர் ஒய்ஃபை பார்த்துட்டு கத்தி அட்டம் கத்திலே வைப்பா. ஏய் பைத்தியக்காரா என்னடா பண்ணுற, நான் ஒரு தூதுவனை யாராவது இது மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னும் போதே செம்ம டென்ஷனாகி அவர் சொல்லார், நீ தோக்கடிச்ச ராஜாவோட மண்டை ஓட்டுக்களை வந்து என் சிட்டியோட வாசலுக்கு கொண்டு வந்த, ஸோ குதிரையில் அவன் காட்டுவான்ல, ஸோ இதுதான் போல இது, அது காட்டியிருப்ப, என் குயினை என் முன்னாடியே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணேன், என் மக்களை அடிமையாக்குவேன்னு என்கிட்டயே சொல்கிற, உன்னை எப்படா விடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்து தான் பேசினேன், நீயும் வந்து அதே மாதிரி பார்த்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒய்ஃபை பார்த்துட்டு ஒரு இதை வச்சு திஸ் இஸ் ஸ்பாட்டா அப்படின்னு கத்துவான். அவள் தான் அவன் கூட வந்த மொத்த பெரிய அந்த பிட் ஆஃப் எல்லுக்குள்ளே வந்து தள்ளிடுறான். அது போயிட்டே இருக்கு போலகுது, அவள் பெரிய பள்ளம், அதுக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விட்டு கத்தியை உள்ளே வச்சுட்டு அவர் பண்ணி நந்து போயிடுறாரு. திருப்பி பேக்ரவுண்ட் வாய்ஸில் வந்து நம்ம ராஜா வந்து ஒரு மலையை வந்து அப்படியே ஏறுறாருன்னு சொல்கிறாங்க. அவர் எங்கே ஏறுறாரு பார்த்தீங்கன்னா வந்து கிரீஸோட ஒரு பெரிய மலையில் ஒரு பெரிய பழைய கடவுள்கள் தான் இருக்கிற ப்ரே பண்ணுற ப்ரீஸ்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து போகணும். ஸோ எல்லா ராஜாக்களுமே வந்து இந்த ப்ரீஸ்ட்டுக்கு வந்து பிரைப் பண்ணி தான் ஆகணும். அதாவது வந்து இந்த நம்ம ஊர் சாமியாருங்க மாதிரி வந்து இவங்களுக்கும் வந்து பிரைப் பண்ணால் தான் அவனுக்கு வந்து ஒழுங்காக வந்து பதில் சொல்லுவானுங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அடுக்கு மடக்க ஏதாவது ஒன்று சொல்லி விட்ருவானுங்க, அதுக்கப்புறம் நம்ம தலை ஊரலாம் அப்படின்றதுனால வேறு வழியே கிடையாமல் அவனுக்கு சொல்லி ஆகணும். இவனுக்கு கிழவனுங்க ப்ளஸ் வந்து இவனுக்கு டிசீஸ்டு, அதுக்கப்புறம் வந்து இவனுக்கு வந்து ஒரு தற்கூரிங்க, நம்ம உயிரை வாங்குறவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, இப்படி சொல்கிறானுங்க. ஸோ எல்லா ராஜாக்களுமே வந்து இவங்க கட்டளைக்கு அடிமைப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால் என்ன ஆகுது, நம்ம ராஜா மேலே ஏறி போயிட்டு அவர் வந்து எப்படியெல்லாம் வந்து போர் செய்யலாம் அப்படின்னு வந்து அந்த பெருசுங்களுக்கு சொல்லினுக்கிறான். அவன் வந்து முதல்ல சரி எங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னா வந்து இவன் வந்து தங்கத்தை எடுத்து கொடுக்குறான். சரி அப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டபோது இதை சொல்கிறான். ராஜா வந்து சொல்கிறாரு, திருப்பி அந்த ப்ரீஸ்ட்டை வந்து இல்லை அந்த டைமில் வந்து ஃபுல் மூன் வருது, அன்றைக்கி ஃபெஸ்டிவலுக்கு நீ வந்து அப்போ வந்து போராடக்கூடாது அப்படின்னா, போராடலைன்னா வந்து ஸ்பாட்டாகவே இருக்காதியா, மொத்த பேரையும் எரிச்சிருவானுங்கய்யா, எல்லா ஆம்பளைங்களையும் கொண்டுடுவானுங்க, எல்லா பொம்பளைங்களையும் குழந்தைங்களையும் வந்து கொடுமையாக நடத்துவாங்க அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் வந்து சரி அப்போ நாங்கள் வந்து ஆரக்கிழக்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. அதாவது வந்து ஸ்பாட்டாலே இருக்க ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணாக பார்த்து அவங்கள தான் வந்து இவங்க ஆரக்கில் வச்சுப்பானுங்க. கிட்டத்தட்ட வந்து அப்படி வச்சுப்பானுங்க. சரிங்களா? அப்போ வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி நடக்குது. ஸோ அந்த ரிச்சுவலில் வந்து அந்த ஆரக்கில் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து எல்லா ராஜாக்களுமே வந்து ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஆகி போயிடுது. ரிச்சுவலை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆரக்கில் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக ஸ்பாட்டாக விழுந்துடும், அதனால் வந்து ஸ்பாட்டாவுக்கு நோக்கி வந்து படையெடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு வந்து இது மட்டும் பண்ணுங்கள், பூஜை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் வந்து நம்ம ராஜா வந்து அதை கொடுமையாக பார்த்துட்டு அப்படியே இறங்கிடுறாரு. ஏன்னா மலையிலேருந்து இறங்குறது எவ்வளோ கஷ்டம், இறங்கிறாரு. டக்குன்னு பார்த்தா நிறைய தங்கம் கொட்டுது. என்னடா தங்கம் கொட்டுதுன்னு பார்த்தா நம்ம எதிரி படைகள் வந்து நிறைய தங்கத்தை இந்த கேழ்போல்டுங்களுக்கு குத்துனுக்கிறான். கொடுத்ததும் இல்லாமல் வந்து ஸ்பாட்டை வந்ததுக்கப்புறம் இதை விட நிறைய கோல்டு வந்து நாங்கள் கொடுப்போம், கூடவே வந்து நிறைய ஆரக்கல்ஸ், அதாவது இந்த இளம் பெண்கள் இருக்காங்கள்ல, அந்த பெண்களில் தினந்தோறும் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையில் இருக்கிறவனுங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே தங்கமாக கொட்டின்னு இருக்கானுங்க. இதுக்கு வந்து இந்த ஸ்பாட்டாலேருந்து ஒருத்தன் இருக்கான் தெரியுமா, இந்த கருப்பான ஒருத்தன் கூட்டு வந்தானே, அவனே வந்து கூட இங்கே நின்று வந்து எல்லாத்தையும் பார்த்துனுக்கிறான். ட்ரைட்டரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கருப்பன் அப்படி ஒரு சிரிப்பா அப்படின்னு சிரிப்பான். ஏம்மா கொடுமையாக ரெடி. கீழே போன ராஜா வந்து நைட்டு ராணிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன இது, நான் வந்து காப்பாற்ற வேண்டிய லாவே வந்து என்னை வந்து போருக்கு போகாதன்ற மாதிரி சொல்லுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசும்போது ராணி சொல்லுவாங்க, நீ ஒரு ராஜாவாக யோசிக்காத,
ஒரு புருஷனாக யோசிக்காத, ஒரு ஃப்ரீ மேன் என்ன பண்ணணுமோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு கவுண்டட் ஆஃப் 300 மென்னை வந்து நம்ம ராஜா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறாரு. எல்லாம் வந்து 6 பேக்கோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. கரெக்டாக நம்ம அந்த ட்ரைட்டர் வரான், கூடவே வந்து ஒரு 4-5 ஸ்காலர்ஸ் கூட்டின்னு வரான். கூட்டு வந்துட்டு ஐயோ நீங்களாம் போர்லாம் போகக்கூடாது, ஐயோ இன்னும் ஆகுது அப்படின்னுவான். நம்ம ராஜா எல்லாம் கலாய்ச்சிட்டு ஏன் நான் சும்மா நடந்து போகிறேன்ப்பா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவார், அந்த 3 பேரை கூண்டு கிளம்புறாரு. கரெக்டாக கிளம்பும் போது நம்ம ராணியோட பையனும் வந்துடுறாங்க. வந்துட்டு ஸ்பாட்டா அப்படின்னு கூப்பிட்டு அவங்க கழுத்தில் அந்த செயினை எடுத்து நம்ம ராஜா கழுத்தில் கட்டிட்டு வந்தால் ஷீல்டோட வா, இல்லை ஷீல்டு மேலே வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஆளுக்கு வந்து உள்ளே கும்புறோம், வில் மிஸ் யூ லவ் அப்படின்னு சொல்லணும்னு தோணும், ஆனால் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து சாஃப்ட்னஸ்லாம் வந்து ஸ்பாட்டால் கிடையாது, வீக்னஸ்லாம் வந்து ஸ்பாட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ என்ன ஆகுது, அங்கேருந்து அந்த 300 பேர் அந்த படம் வந்து நடந்து போயிட்டே இருக்குது. தூரத்தில் வந்து ஒரு விசித்திரமான ஒரு ஜந்து மாதிரி ஒன்று நிற்குது. அப்படியே அந்த கையை மட்டும் காட்டுறாங்க. அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க. அங்கே இன்னொரு சின்ன ஒரு படம் வருது. அந்த படம் வந்து என்னடா இவரோட ராஜாவோட பழைய ஃப்ரெண்டு பொழுது, என்னடா நீ வந்து இவ்வளோண்டு ஆளுங்களை கூட்டின்னு வந்திருக்க, நான் பாரு எவ்வளோ பேர் கூட்டின்னு வந்துருக்கிறேன் இவனுங்களை மோதத்துக்கு அப்படின்னும் போது ஓகே இவன் யார் அப்படிங்கிற பிளாக் ஸ்மித். அவன் யாருன்னு கேட்டால் வந்து அவன் பாட்டர் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டா நீங்கள் யார் அப்படின்னு எல்லாம் ஊன்னு கத்துவானுங்க. அதாவது வந்து எல்லோரும் வந்து வாரியர்ஸாம், பாரு நீ கூட்டின்னு வந்த வாரியர்ஸை விட நான் நிறைய வாரியர்ஸை கூட்டின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ராஜாவுக்கு மட்டும் தூக்கமே இல்லை. என்னடா எப்படிடா பண்ண போகிறோம் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அங்கேருந்து திருப்பி மார்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. தூரத்தில் வந்து யாரும் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத ஒருத்தர் கவனிச்சுட்டு சொல்கிறாரு. ஆமாம் ஃபாலோ பண்ணாங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா பின்னாடி இருக்க மொத்த சிட்டியுமே எரிஞ்சிட்ருக்கு. அங்கே போய் செக் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை. என்னடா அப்படின்ற மாதிரி பார்த்தா தூரத்தில் ஒரு நிழல் தருது, குழந்தை நடந்து வருது. அப்படியே ராஜா கிட்ட வந்த உடனே டக்குன்னு மயங்கி வந்து ராஜா கையில் பிடிச்சிட்டு அந்த குழந்தை சொல்லுது, இப்போ தான் ரொம்ப அமைதியாக இருக்குது. பர்ஷியன்ஸ் வந்து ஒரு கொடுமையான ஒரு பிளாக் மிருகங்களை கொண்டு வந்தாங்க. அது வந்து அந்த கிளாஸை வச்சு எங்களை வந்து கொடுமையாக வந்து இது பண்ணிச்சு, நான் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை இறந்துடுது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க. ஐயோ இவனுங்க வந்து இந்த மென் சோல் ஸ்டீலர்ஸ், இவனுங்க ரொம்ப இம்மார்டல், இவனுங்க ரொம்ப கொடூரமானவனுங்க அப்படின்றானுங்க. என்னடா அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா ஒரு மரத்தை ஃபுல்லாக வந்து ஆம்பளைங்களை வந்து அப்படியே ஸ்டாப்பிள் மாதிரி அடித்து வச்சுருக்கானுங்க. மாறி இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம கூட்டம் வந்து கரெக்டாக அந்த ஹாட் கேட் கிட்ட போகிறாங்க. ஹாட் கேட்டு தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்ஷியன் குரூப்பை வந்து கொஞ்சம் நேரோவாக்கி சின்ன படையாக வருவோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வந்து தட்டி தூக்கிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் வந்து அந்த இடத்துக்கு போகிறானுங்க. அதாவது 2 சைடும் பார்த்திங்கன்னா பெரிய சவுறு நடுவில் தான் வந்து வந்தாகணும். ஸோ ஒரு இடத்துல நம்ம ஆளுங்க அடிச்சிடலாம் அப்படின்றது தான் அந்த ஹாட் கேட்டு. அந்த இடத்துல தான் போகிறானுங்க. அந்த இடத்துக்கு போனால் அப்பா பல லட்சம் கப்பல்கள் வந்து அந்த தண்ணியில் வந்து இருக்குது. இவங்க எல்லாம் பர்ஷியன்ஸை பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகுறானுங்க. டக்குன்னு ராஜா மட்டும் பார்த்துட்டு இது மழை பெய்யும் போல இது அப்படின்றாங்க. பார்த்தா அங்கே வந்து சூறாவளி வந்து பல்லாயிரம் கணக்கான கப்பல்களை அடிச்சு இது நவுத்திடுது. நிறைய பேர் செத்து போயிடறானுங்க. இவனுங்க அதை வந்து ருசித்து பார்த்துட்டு இருக்கானுங்க மேலே நின்று. ஆனால் ராஜா மட்டும் வந்து ஒரு மாதிரி ஒரு கான்ஷியஸ் மைண்டோடு வந்து அதை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இங்கே நம்ம சிட்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த கவுன்சில் மெம்பர்ஸ் வந்து குயினை பார்த்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கவுன்சில் மெம்பர்ஸை வந்து கூட்டு சேர்க்க ட்ரை பண்ணுறேன், இந்த கவுன்சில்லாம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறேன், நம்ம ஆர்மியை வந்து நம்ம 300 மென்னுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அனுப்பத்துக்கு ட்ரை பண்ணுறோம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஆர்மியை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆரக்கல் சொன்னனால இவனுங்க ஆர்மியை எடுத்துகிட்டு போகாமல் வெறும் 300 பிரேவ் மென் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து அப் ஃப்ரண்ட்டாக போயிட்டு அதை அவங்கள தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து எப்படியாவது ஆர்மியை ரெடி பண்ணி அனுப்பணும், பேக்கப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின் வந்து இங்கே இன்டர்னலாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம 2-3 ஆளுங்க பார்த்திங்கன்னா வந்து மலை ஏறி எவ்வளோ பொசிஷன் தான் இருக்கிறானுங்கன்னு பார்த்தா அங்கே எக்கச்சக்க கப்பல் இருக்குது. அதில் ஒரே ஒருத்தன் மட்டும் சிரிக்கிறான். அப்போ அதை சிரித்த பார்த்தவொடனே பக்கத்தில் இந்த மொட்டை அடி எதுக்குடா சிரிக்கிற, நான் எவ்வளோ போர்லாம் போட்டுருக்கப்பா, இதுலையாவது ஒருத்தன் வந்து எனக்கு உழுவானான்னு தான் பார்த்துட்ருக்கேன், அதுலையாவது வந்து செத்தனா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அட பைத்தியமே அப்படின்ற மாதிரி இந்த மொட்டையும் பார்ப்பானுங்க. அடுத்த சீனில் பார்த்தா 4-5 அடிமைங்க மேலே வந்து பல்லாக்கு மாதிரி ஒருத்தன் வந்து சாட்டையில் அடிச்சு வரான். கூட ஒரு 4-5 எடுபிடிங்கெலாம் வரானுங்க. அங்கே பார்த்தா வந்து நம்ம ஆளுங்க வந்து ஒரு பெரிய வால் கட்டின்னுக்கிறானுங்க. என்னடா வால் கட்டின்னுக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், கத்துறான், உங்கள் கமாண்டரை வந்து கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ஆனால் வந்து நம்ம ஆளுங்க கண்டுக்கிற மாதிரி எல்லாம் கத்தி எடுத்து ரெடியாகிறானுங்க. டேய் இந்த வால்லாம் ஒரு மேட்டர்டா, எங்கள் பர்ஷன் வந்து செஞ்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி இந்த மேலே நிற்கிறவன் சொல்கிறான். கீழே வர வந்து கலாய்ச்சினே இருந்தான் பாரு. ஒரு காண்டில் என்ன பண்ணால் அப்படியே சாட்டத்தை அடிலாம் சூப்புன்னு வீசுவான் பாருங்க. இவனும் அப்படி எகிரி போய் அவள் தான் கையை வெட்டிட்டு கழுத்தில் நிட்டு உன்னை கொல்றான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ வந்து ஃப்ரீ மேனை ஃபைட் பண்ணுகிற,
மரியாதை ஓடிப்பிடுங்க அப்படின்வான். உடனே அந்த கை வெட்டப்பட்டவன் சொல்லுவான், டேய் நாளைக்கு அந்த ஆர்மி வரும்டா, நீங்களாம் சாவிங்கடா, உன் பொண்டாட்டி குழந்தை உங்கள் அப்பா அம்மா மாமா எல்லாரும் வந்து எங்களுக்கு அடிமையாக இருப்பேன்டா, நீங்கள் மட்டும் இருக்க மாட்டீங்கடா, எங்களோட அம்புகள் பார்த்தீங்கன்னா வந்து சூரியனை மறைச்சணும்டா அப்படின்னு சொன்னால் நம்பால் அப்போ ஓகேப்பா நாங்கள் வந்து நேரில் சண்டை போடுறோம் அப்படின்னு வந்து நக்கலா பதில் சொல்கிறான். டேய் ஏன்டா இப்படி இருங்க. அவள் தான் அவனை தொத்தி விட்றானுங்க, வாழை வந்து திருப்பி கட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. இங்கே வந்து நம்ம கிங்கை வந்து தூரத்துலேருந்து இதெல்லாம் பார்த்து நிற்கிறாரு. சரி நம்ம வாலில் வந்து கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனும் சொல்லிகிட்டு இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த ஒரு உருவம் நம்மளை ஃபாலோ பண்ணினே வந்து பார்த்தியா, அந்த உருவம் வந்து இந்த கிங் கிட்ட பேசுகிறாரு. இல்லை இந்த ரூட்டுக்கு வந்து இன்னொரு ரூட்டும் இருக்குது, அதை வந்து பர்ஷன்ஸ் வந்து எடுத்து உங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாப்புல. அதை வந்து கேட்ட உடனே நம்ம கேப்டன் வந்து போடா தூரமாக போடா மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆனால் வந்து கிங்கை வந்து இரு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து இவன் சொல்லுவான், அந்த மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தருக்கான்ல அவன் தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துப்பான். அவன் சொல்லுவான், உங்கள் ஆர்மியில் வந்து என்னை வந்து ஃபைட் பண்ண விடு ப்ளீஸ், நான் வந்து பயங்கரமாக நல்லா ஃபைட் பண்ணுவேன், எங்கள் அப்பா என்னை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காரு, நானும் வந்து ஸ்பாட்டாவில் தான் பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து கிங்கும் வந்து அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுனே இருப்பார். ஒரு பாயிண்டில் வந்து ஷீல்டை வந்து நல்லா ஹைட்டாக தூக்கு அப்படின்னு சொல்லுவான் பாரு. ஆனால் ஷீல்டை அவனால் தூக்க முடியாது, ஏன்னா வந்து அவன் வந்து டிஸ்ஃபிகர்ட் மெம்பர் அப்படின்றனால வந்து அவனால் தூக்க முடியாதா. அப்போ ராஜா சொல்லுவார், எங்களோட ஃபைட்டிங் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து லெஃப்ட் சைடில் இருக்க ஒருத்தனை காப்பாற்றுறது தான், அதுக்கு ஷீல்டு வந்து ஹைட்டாக தூக்குற மாதிரி இருக்கணும், அதுதான் எங்களோட ஸ்ட்ரென்த், யூனிட்டி இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உன்னால் அது பண்ண முடியாது, எங்களோட ஷீல்டே வந்து கழுத்துலேருந்து தொட வரைக்கும் வந்து கவர் பண்ணும், அது உன்னால் பண்ண முடியாது அப்படின்றத இன்னும் தெளிவாக அவர்கிட்ட சொல்லிவிடுவார். சொல்லிவிட்டு வந்து சாரி மை ஃப்ரெண்ட், நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்னா இறந்தவங்கள நவுத்தி விடு, வந்து இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொண்டு வா, அதை தான் வந்து என்னால் வந்து உன்னை யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர்த்து ஒரு ஆக்சுவல் ஃபைட்டில் வந்து என்னால் உன்னை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம கிங் சொல்லுவார். அதை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நடந்து போயிடுவார். ஆனால் இவன் கத்த ஆரம்பிச்சிடும், ஆன்னு கத்திட்டு, கிங் நீ என்னை பற்றி தப்பாக சொல்லிட்ட, நீ என்னை பற்றி தப்பாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேருந்து கோபமாக அங்கே போயிடுறாரு. கீழே வந்து கிங்கை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் கிட்டே வந்து இந்த பாத்து இருக்குல்ல, அந்த பாத்வே வந்து ஏதாவது பண்ணி வைங்க, ஹோப்ஃபுல்லி வந்த பொசிஷனுக்கு யாரும் இந்த பாத்வே இருக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. அப்படியே வந்து எர்த்துக்குவைக்கு ஒன்று வருது, எர்த்துக்குவைக்கு வருது அப்படின்னும் போது நோ பேட்டில் ஃபார்மேஷன் பர்ஷன்ஸ் வராங்க அப்படின்றான். ஒரு பெரிய ஒரு படம், எப்பா கொசு மாதிரி வச்சா கொசு மாதிரில இது எப்படி சொல்கிறதுனே தெரில, இந்த மாதிரி பார்த்தா டக்குன்னு மண்ணு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அவ்வளோ பெரிய படம் வருது. கரெக்டாக நம்ம ஆளுங்களும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து செட் ஆகிடுறானுங்க, அந்த கேவ் மாதிரி இல்லை அந்த இடத்துல செட் ஆகிடுறானுங்க. நல்ல ஒரு கூட்டம் வருது, ஒரு இடிக்கிறானுங்க, இவனுங்களும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறானுங்க. ஒரு பாயிண்டில் ஒரு புஷ் அப்படின்னு ஒரு நவுத்தி ஒரு குத்து, திரும்பி ஹோல்ட் பண்ணுறாங்க, ஒரு புஷ்ஷு ஒரு குத்து, ஒரு ஹோல்டு ஒரு புஷ்ஷு ஒரு குத்து, ஒரு ஹோல்டு ஒரு புஷ்ஷு ஒரு குத்து, இப்படியே வந்து குத்தி என்ன பண்ணுறானுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு பாயிண்டில் தான் வந்து அப்படியே சதறின் போய் அவனுக்கு எல்லாரையும் அடிச்சு தள்ளி தூக்குறானுங்க. அப்புறம் ஸ்லோமோலலாம் வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் சீன்லாம் வந்து காட்டும், படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அடிச்சு தூக்கினே போகிறானுங்க. அப்புறம் ஒரு சின்ன ஒரு க்ரௌட் ஆஃப் பெட்டாலியன் இருக்கும், அந்த பெட்டாலியன் என்ன பண்ணுறாங்க, அப்படியே கடலில் தள்ளி சாவடிக்கிறானுங்க. கரெக்டாக இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அம்புகள் வந்து அப்படியே பறக்கும். அதாவது வந்து அவன் சொல்லியிருப்பான்ல அவங்களோட அம்புகள் வந்து சூரியனே மறைக்கணும், அதே மாதிரி மறைக்கும். டக்குன்னு ஷீல்டுன்னு வாங்க, மொத்த பேர் ஷீல்டில் வந்து மறைச்சி நின்பான். டப்பன்னு இறங்கும், அப்படியே ஒரு லட்சக்கணக்கான அம்பு வந்து இறங்கும். அப்போ இவனுங்க எல்லாம் வந்து உள்ள ஷீல்டில் மறைச்சின்னு சிச்சின்னு இருப்பானுங்க. ஏன்னா வந்து இவனு சொல்லானுங்களே வில் ஃபைட் இந்த ஷேடுன்னு, அதே மாதிரி இப்போ ஷேடில் இருக்கானுங்க அப்படின்றனால எல்லாம் சிரிச்சிட்ருக்கானுங்க. அது முடிஞ்சு ஏந்து இப்படி வந்து ஒரு ஃபார்மேஷனில் வந்துருப்பானுங்க. குதிரை படம் வர ஆரம்பிச்சிடும். குதிரை படையும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கல் மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சு அடிச்சு தள்ளிகிட்டே இருப்பானுங்க. தள்ளி முடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சம் காமாகும். அதாவது வந்து இவனுங்க வந்து அந்த பிரச்சனை வச்சவனே எல்லாரையும் போட்டு தள்ளுறது தான் வந்து ஒரே ஆளாக வச்சு போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுங்க. இங்கே சிட்டிக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குயின் வந்து திருப்பி அந்த ஒரு மினிஸ்டரை பார்க்குறான். மினிஸ்டர் வந்து தேரான்னு சொல்ல அந்த ட்ரைடை ஒருத்தக்கான்ல அவனை தான் வந்து ஆலியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணி கிடச்சிரும், நீ வந்து கவுன்சில் வந்து 2 நாளில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் அப்படியே யோசனை திரும்பி பார்த்தா அந்த தேரானேக்காரன் பையனை கூட்டின்னு வந்துக்கிறான். அந்த தேரானுக்கே நம்ம குயின் மேலே ஒரு கண்ணு தான் இருந்தாலும் வந்து அப்படியே ஒரு மாதிரி எரிச்சலாக அவங்க பார்த்துட்ருக்காங்க. இங்கே நம்ம ஆளுங்களாம் வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எவன்லாம் உயிரோட வரானோ அவனையும் வந்து குத்தி கொலை பண்ணிட்டுருக்கானுங்க. டக்குன்னு ஒருத்தன் ஓடி வந்து ஒரு சின்ன ஒரு படம் வருது, அட்டாக் படம் மாதிரி இல்லை அப்படின்னும் போது சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா போய் பார்த்தா அங்கேயும் வந்து ஒரு 100-150 பேர் வந்து ஒரு பெரிய ஒரு கிரீடம் மாதிரி ஒன்று வந்து தூக்கின்னு வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தன் நந்து வரான். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து எதையாவது ஒன்று மாட்டி வச்சுக்கிறான். கொடூரமாக இருக்கிறான்னா செம்ம டாலாகிறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஜெரக்ஸ்
இவன் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வில்லன். அதாவது இவன் தான் வந்து இப்போதைக்கு பர்ஷியனோட தலைவன். அது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த அவ்வளோ லட்சக்கணக்கான பேரையும் கோடிக்கணக்கான பேரையும் வந்து இவன் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கான். ஸோ இவன் வந்து சொல்கிறான், நீ வந்து கம்முன்னு வந்து அடங்கிடு அப்படின்றான். ஆனால் நம்ம அடங்குற மாதிரியே தெரில. அப்பயும் வந்து ஜேரஸ் வந்து என்ன சொல்கிறான், உனக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன். உன் எதிரி நாடை கூட வந்து உன் கால் அடியில் வந்து இருக்கிற மாதிரி சொல்கிறேன். என் மொத்த படைக்கும் உன்னையே தலைவனாகிடுறேன், எல்லாமே பண்ணிடுறேன், நீ எனக்கு முட்டி போட்டு வேலை செய் அப்படின்னாரு. நம்பால் நக்கலை, காலிலேருந்து உன் ஆளுங்களை சாவச்சுன்னுறேண்ணா, எனக்கு தொட வேலை செய்யலப்பா, முட்டி கொஞ்சம் போட முடியாது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அவ்வளோதான், செம்ம காண்டாயிரம் ஜெரக்ஸு. என்ன பண்ணுறான், அவனோட பர்சனல் ஆர்மியை இறக்கிடுறான். இவனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 200 வருஷமாக வந்து இவனுங்க வந்து நம்ம கிங்குக்கு வந்து சர்வ் பண்ணுறானுங்க. இவனுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாம்பி மாதிரி டைப்பு. இவனுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பவுட்ரு போட்டு ஜாம்பி ஆக்கி வச்சுருப்பானுங்க. அதில் ஒரு பெரிய ஜாம்பி வேறு ஆகும். ஸோ இவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம ஆளுங்களை கொஞ்சம் பேரை வந்து செஞ்சுருவானுங்க. இவனுங்களே வந்து மாற்றி மாற்றி செய்வானுங்க. அந்த பெருசாகிற ஜாம்பி வந்து ஆல்மோஸ்ட் கிங்கை வந்து போட்டே தள்ளியிருக்கான். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நம்மளால் வந்து அவனை போட்டு தள்ளிவிடுவான். அதுக்கு நம்மளும் வந்து இந்த ஆர்கடியன் இந்த மொட்டை ஃப்ரெண்டு இருப்பான்ல, அவனும் வந்து லைட்டாக உள்ளே வந்து ஓரளவுக்கு ஆட்டத்தை கிளப்பி செம்மடி ஆயிடுச்சுன்னு இருப்பானுங்க. இது முடிஞ்சவொன்னே என்ன பண்ணுறானுங்க, இந்த இதெல்லாம் வேலைக்காகலை, இந்த பர்சனல் ஆர்மியே வேலைக்காகலை அப்படின்றத வந்து நம்ம கிங்கே பார்த்துட்டு இருக்காரு. இது பார்த்த உடனே நம்ம கிங் வந்து பயங்கர அப்செட் ஆகிரு. என்னடா பர்சனல் ஆர்மியே வந்து இவனுக்கு தட்டி தூக்கிட்டானுங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு படையை அனுப்புகிறாரு. அந்த படையாலையும் வந்து நம்ம ஆளுங்களை வந்து தொடவே முடியல. அதுக்கப்புறம் ரைனோசரஸ், ஒரு மாதிரி மதம் பூச்ச ரைனோசரஸ் அனுப்புகிறாங்க. நம்ம கேப்டனோட பையன் பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரே ஈட்டி தான், அவள் தான் க்ளோஸ், அந்த ரைனோசரம் க்ளோஸ். அதை பார்த்தோம் நம்ம ஆள் வந்து காண்டாரு. சரி இதெல்லாம் வேலைக்காகலை அப்படின்ன உடனே சரி போடுங்கடா குண்டு போட்டு சாவடிக்கலாம்டா. அதாவது நம்ம வந்து வார்ஃபேர்னுவோம், அவனுங்க வந்து மேஜிக்ன்றானுங்க. குண்டு போட்டு சாவடிக்கலான்னும் போது நம்ம ஆள் ஒருத்தன் என்ன பண்ணுறான், கூட்டத்துக்குள்ளேயே போயிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளின உடனே அந்த ஒரு குண்டு மேலே வந்து குண்டோட கலெக்ஷன் இருக்கிற இடத்துல அந்த இடமே வெடி தமோன்னு வச்சுது. எல்லாம் பார்த்த ஜெரக்ஸுக்கு மனசே கேட்கல. அவள் தான் பயங்கர அப்செட் ஆகிடுறாப்புல. என்னடா பண்ணுறதுன்னு தெரில. நாள் காண்டா என்ன பண்ணுறாரு, அவரோட ஜென்ரலே வந்து போட்டு தள்ள ஆரம்பிச்சிடாரு. அவனை ஒழுங்காக வந்து வாரிசையெல்லாம் எல்லாரையும் போட்டு தள்ளுறோம் அப்படின்னுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அதை விட கொடூரமான பெரிய பெரிய யானைங்க, மதம் பிடிச்ச யானைங்களெல்லாம் இறக்குறாரு. ஆனால் அதுங்களே நம்ம ஆளுங்க வந்து போட்டு தள்ளிடுறானுங்க. அதுக்கப்புறம் பயங்கரமான ஆர்மியெல்லாம் இறக்குறாரு, அதுங்களையும் போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கு நோட்டில் இந்த 2 சின்ன பசங்க இருப்பானுங்க, அப்படியே டியூவை போட்டு சும்மா தட்டி தூக்குறானுங்க. 2 பேர் பேக்கை பார்த்துக்கிறானுங்க, அச்சு நவுத்தினே இருக்கானுங்க. அப்புறம் எல்லாம் காமாகி ரீக்ரூப்புன்றானுங்க. சரி ரீக்ரூப் ஆகிற போது நம்ம அந்த 2 பசங்களை வந்து கொஞ்சம் அந்த கேப்டனோட பையன் கொஞ்சம் லைட்டாக அவங்க அப்பாவை பார்த்து ஃபீல் பண்ணி பெருமையாக பார்த்துன்னு இருக்கிற நேரத்தில் வெள்ளை குதிரையில் வந்த ஒருத்தன் நம்ம சின்ன பையனோட கழுத்தை தட்டி தூக்கிடுறாப்புல. அவள் தான் அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம கேப்டன் வந்து டென்ஷனாகி வரவனா அச்சு தூக்கினுறாரு. தூக்கிட்டு ஒரு மாதிரி கதறி டென்ஷனில் வந்து ஏறி ஃபுல் ரைஸ் ஆகிடுறாரு. இங்கே அந்த ஒரு மான்ஸ்டர் ஒன்று வந்து பின்னாடி ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னான்னு தெரியுங்களா. அவன் வந்து கரெக்டாக நம்ம ஜெரக்ஸு கிட்ட வந்து போயிடுறான். அவன் வந்து அங்கே இருக்கிற பொண்ணுங்க வெல்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாம் எனக்கும் வேணும், எனக்கு அதில் யூனிஃபார்ம் வேணும் அப்படின்வான். நம்மளால் வந்து இதாண்டா சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உனக்கு கொடுக்குறேன். நான் வந்து லியோனார்டோ, அதாவது இந்த கிங்கு மாதிரி வந்து குரூயெல்லாம் கிடையாது, உனக்கு என்ன வேணுமோ சொன்னால் எல்லாமே உனக்கு தரேன். எனக்கு அந்த பாதையில் என் மக்களை மட்டும் கொண்டு போய் அவனை போட்டு தலைவை அப்படின்னு சொல்கிறான். என் காலில் விழுந்து இரு அப்படின்மா பாரு, காலில் முட்டி போட்டு தான் சொல்லியிருப்பான். அவன் படுத்துருவான். இங்கே நம்ம குயின் வந்து அந்த தேரன் அந்த ட்ரைட்டரை வந்து வர சொல்லி பேசின்னு இருப்பான். அவன் பேசின போது அவன் சொல்லுவான், கவுன்சிலே என் பக்கம், உன்னால் என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே அவன் வந்து திரும்பி வந்தாலும் ஜெயிலுக்கு தான் போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரைட்டர் வந்து நம்ம குயினை மிரட்டியிருக்கான். ஒரு பாயிண்டில் எனக்கு வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பான். நீ என்ன தருவ அப்படின்னு நக்கெல்லாம் கேட்பான். என்ன அப்படின்வான், உனக்கு தெரியும் அப்படின்வான். அப்புறம் என்ன அவன் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வா, அப்போ வந்து இது வந்து ரொம்ப உனக்கு கொடூரமாக இருக்க போதுன்னா அப்படியே குயின் பல்ல கட்சின்னு அப்படியே இருப்பாங்க. அப்படியே இங்கே நம்ம கிங் வந்து எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணி எல்லாருக்கும் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்ற எல்லா மேட்டரையும் கேட்டுட்ருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் அந்த மொட்டை ஃப்ரெண்டு வந்து அந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டான், நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற வழி வந்து சொல்லிட்டான்டா அந்த வில்லங்கிட்ட. அவன் கண்டிப்பாக வந்து அவனோட டெட் ஆர்மியை வந்து அனுப்பிச்சிட்டான், கண்டிப்பாக மார்னிங்குள்ளே அவனுக்கு நம்மளை ரீச் பண்ணுறானுங்க, நம்மளை வந்து போட்டு தருவானுங்க, வா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்மோ. ஸ்பாட்டனுக்கு வந்து சரண்டரே கிடையாது, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். மென்னும் வந்து கூட்டிகிட்டு போய் கிளம்பிடு அப்படின்னுறான். சொன்ன உடனே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் கொடுக்குறதுனால அப்படியே மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படியே பூஸ்ட் அடித்து தள்ளுறாரு. நம்ம ஆளுங்கெல்லாம் அப்படின்ற ஒரு வெறியில் வந்து உருவாயிடுறானுங்க, எல்லாம் போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு ஃபயரில் இருக்கிறானுங்க. கரெக்டாக கேப்டன் வருவார். கேப்டனை பார்த்தோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி சேட் ஆகிடுறாங்க. கேப்டன் சொல்கிறாரு,
நான் இது வரைக்கும் ரிக்ரெட்டே இல்லாமல் இருந்தேன். கடைசியில் என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நான் இது வரைக்கும் அவன்கிட்ட சொன்னதே இல்லை. இது ஒரு ரிக்ரெட்டாக எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி என் ஹார்ட் ஃபுல்லாக எனக்கு வந்து ஒரு வெறி ஏறி இருக்குது, அவனுங்களை போட்டு தள்ளுறேன் அப்படின்ற ஒரு வெறியோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக அதில் ஒருத்தனை கண்டு போய்ட்டுருக்கான். அவனை கிங்கு கூப்பிட்டு, நீ சண்டையில் நல்லா தான் போடுவேன், ஆனால் வந்து எனக்கு நீ அதை விட ஒரு நல்ல விஷயம் நீ பண்ணுவ, கதை சொல்கிறது. நம்மளோட க்ளோரியை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லு, நம்ம எப்படி கடைசி வரைக்கும் நின்னோம், எப்படி ஜெயித்தோம் அப்படின்ற க்ளோரியை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிப்பான். போகும்போது குயினுக்கு ஏதாவது மெசேஜ் இருக்கான்னு கேட்பான். கழுத்தில் அந்த செயினை இருந்து கைன்னு கொடுத்து, நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்றான். அப்படி நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்த்துட்டு அவன் கிளம்பிடுவான். இங்கே குயின் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மெனுங்கிற போயிட்டு சண்டை போடுறாங்க. எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது, நான் ஒரு மதராக வந்து கேட்குறேன், நம்ம கிங்கை காப்பாற்றணுன்றதுக்காக கேட்கல, நம்ம நாட்டை காப்பாற்றணுன்றதுக்காக கேட்குறேன் அப்படின்னு என்னென்னவோ பேசி பார்ப்பான். இந்த ட்ரெய்டர் வந்து ட்ரெய்டர் வேலையை கரெக்டாக பார்த்துட்றான். ஃபஸ்ட்டு வந்து உன்னை எனக்கு கொடுத்தா வந்து நான் வந்து உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருப்பான். கடைசியில் வந்து அங்கே அப்படியே பெல்ட் வச்சுருவான். அது மட்டும் இல்லாமல் வந்து குயின் வந்து இவனுக்கு வந்து என்ன ஆஃபர் பண்ணாங்க அப்படின்றதுக்கு முதற்கொண்டு இவனை சொல்லி அந்த குயினை ரொம்ப அசிங்கப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் வந்து அவளை வந்து வெளியே தூக்கி போட்டுருங்க இந்த கவுன்சிலேருந்து அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ஒரு காத்தி ஒரு சொருவிடுறா. சொருவும் போது அவன் இடுப்பில் கட்டி வச்சிருந்தான் அந்த மணி பவுச் வந்து கீழே விழுந்தது. விழுந்தோடனே அந்த வில்லனோட காயின் அவன் மூஞ்சி போட்டது இருக்கும்ல, அது வந்து விழுந்துருது. இதை பார்த்த உடனே எல்லோரும் தூக்கி காட்டுறாங்க. காட்டணுன்னே ட்ரைட்டர்னு கத்திட்டாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து கிங்குக்கு வந்து பேக்கப் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. இங்கே வந்து அந்த மான்ஸ்டர் மாதிரி ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து கரெக்டாக ஒரு வழியை காமிச்சிடறான். எப்படி வந்து அந்த பேக்கில் போய்ட்டு நம்ம ஆளுங்களை அடிக்க முடியுன்ற வழியை காமிச்சிட்றான். கரெக்டாக அதில் வந்து அந்த இம்மார்ட்டல் ஆர்மி வந்து உள்ளே இறங்கிடுது. மேலே ஆர்ச்சரி, சைடில் குதிரைப்படை, முன்னாடி இவனுங்க, பின்னாடி இம்மார்ட்டல்னு சொல்லிட்டு மொத்தமாக வந்து நம்மள ஆளுங்களை வந்து வளைச்சி பிடிச்சிட்றானுங்க. நடுவில் ஒரு கக்கூன் மாதிரி வந்து ஷீல்டை வச்சு மறைச்சிக்கின்னு நின்றுருக்கானுங்க. நம்ம கிங்கு மட்டும் வெளியே கெத்தாக நின்றுட்டுருக்காரு. அந்த இடத்துல வந்து ஒருத்தன் பேசுகிறான், நீ மட்டும் இப்போ சரண்டர் ஆகிட்டா அவனை மொத்த கிரீக்குக்கே நீ தாண்டா தலைவன், நீ தாண்டா வார்லாட், எல்லாருமே உனக்கு கீழே தாண்டா, நீ வந்து ஜஸ்ட் ஆன்சர்பிள் டு தி ஒன் அண்ட் ஓன்லி த வில்லன் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் வந்து நம்மளால் அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்பயும் அந்த மான்ஸ்டர் வந்துட்டு எப்பா முட்டி போட்டிருப்பா அப்படின்றான் பாரு. நம்மால் அப்படின்னு பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அந்த ஹெல்மெட்டை கட்டுறான். அப்புறம் ஷீல்டை கீழே வைக்கிறான், அந்த ஸ்பியரை கீழே வைக்கிறான். அப்படி பார்த்துட்டு நல்லா வாழ்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாரு. அப்போ வந்து அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து அந்த மான்ஸ்டருக்குள்ளே பயங்கரமாக வருது. அப்படியே கீழே முட்டி போட்டுடுறான். முட்டி போட்டுட்டு அப்படியே அவன் ஒய்ஃபை பற்றி எல்லாரை பற்றியும் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்புறம் கத்துறான் பாருங்க, அவன் ஒரு பேர் கத்துறான். அப்படியே பின்னாடிலேருந்து ஒருத்தன் எகுரின்னு வந்து அந்த ஒருத்தனை பேசி நம்ம அவன் நெஞ்சில் ஈட்டு இறக்கிட்டு அப்படி நிற்கிறான். டாவல் தான் அட்டாக் அப்படின்னு ஒன்று எல்லோரும் அவனில் போட ஆரம்பிக்கிறானே. கரெக்டாக வந்து நம்மளால் அந்த ஸ்பியரை எடுத்து சும்மா நல்லா எய்ம் பார்த்து நம்ம ஜெராக்ஸை பார்த்து விட்றாரு. ஏன்னா அந்த ஷீல்டும் வெயிட்டு, ஹெல்மெட்டும் வெயிட்டு, எல்லாமே வெயிட்டு. ஈட்டி எரியும் போது வந்து எய்ம் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் தான். இது எல்லாத்தையும் வந்து நம்ம கிங்கு கீழே போட்டிருக்காரு. போட்டுட்டு சும்மா ஈட்டியை சொருக்கு விட்டுக்கிறாரு. சும்மா கரெக்டாக வாய்க்கிட்ட போய் அடிச்சிடுச்சு. அந்த தலையை அடிச்சு தான் நல்லா இருந்திருக்கும். வாய்க்கிட்ட அடித்து பின்னாடி இருக்க அந்த தங்க சிலையை உடச்சிக்குது அந்த ஸ்பியரை அடித்த ஸ்பீடில். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோ சட்டன்னு அம்பு இறங்குது. எல்லாரும் வந்து குத்துறானுங்க, கொலை பண்ணுறாங்க, எல்லாம் வெட்டி சாய்கிறானுங்க. அந்த 300 பேர் காலி அந்த இடத்துல. நம்ம ஆள் மட்டும் ஓரளவுக்கு கிங்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நின்று அப்படி நிற்கிறாரு. அப்பயும் அம்பு கிம்பெல்லாம் அவர் கரெக்டாக அவர் ஒய்ஃபை பற்றி அந்த டைமில் நினைக்கிறாரு. அவ்வளோதான், முடிச்சு விட்டுறாங்க. இங்கே வந்து அந்த ஒருத்தன் வந்து மெசேஜ் எடுத்துகிட்டு போயிருப்பான்ல, அவன் வந்து கரெக்டாக குயின் கிட்டே போயிட்டு அந்த செயினை கொடுத்துட்றான். பின்னாடி பையன் வரான். அந்த பையன் கழுத்தில் அந்த செயினை போட்டுட்டு அவங்க அம்மா ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே கவுன்சிலில் வந்து நம்ம அந்த ஒன்றக்கண்ணன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், இந்த கிங் ஒரே ஒரு ஆர்டர் தான் கொடுத்தான், ரிமெம்பர்ஸ். இந்த நாட்டுக்காக அவன் கொடுத்த ஒரே சிம்பிளான ஆர்டர், எங்களை மறந்துடாதீங்க அப்படின்ற ஒரே விஷயந்தான் வந்து சொல்லியிருக்கான். நம்ம ஏன் வந்து ஃப்ரீ சோலாக இருக்கோம், நம்ம ஏன் ஃப்ரீ கண்ட்ரியாக இருக்கோம், நம்ம ஏன் ஃப்ரீ மேனாக இருக்கோம்னு சொல்லிட்டு அவன் சொன்ன ஒரே வார்த்தை ரிமெம்பர் அஸ் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு வருஷம் கழிச்சு போர்க்காலத்தில் தான் இவ்வளோ கதையாக வந்து இவன் சொல்லிகிட்ருக்கான். சொல்லிவிட்டு இதுக்கு முன்னாடி வெறும் 300 ஸ்பாட்டர்ஸ்கிட்ட வந்து போகிறான்னா இந்த ஜெராக்ஸு, இப்போ 10,000 ஸ்பாட்டர்ஸ் 30,000 கிரீக்ஸோடு நம்ம வந்து போராட போகிறோம். அந்த ஜெராக்ஸ் அப்படின்ற ஒருத்தன் இருக்கவே கூடாது, அவனோட மொத்த ஆர்மியும் நம்ம அனலைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு ஃபார் த 300 ஃபார் த லீனர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடுறானுங்க. அதோட படத்தை முடிக்கிறானுங்க. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். சரி, வேறு எந்த படம் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டிலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இட் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
நம்ம வாரம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பியும் இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை டேக் கேர்.